ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் அழகான மான்குட்டியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். இதை மற்ற மிருகங்கள் வியப்புடன் பார்த்தன. ஒரு நாள் சிங்கமும் அந்த அழகான மான்குட்டியும் காட்டில் சுற்றித் திரிந்து விளையாடிக் கொண்டிருந்தன. அப்பொழுது அங்க வந்த நரி ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்திருந்து அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தது. மானை கொன்று அதன் இரத்தத்தை குடிக்க ஆசைப்பட்டது. ஆனால் மானை கொல்லப் போய் சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது என்று மனதை மாற்றிக்கொண்டது. இதையெல்லாம் மரத்தில் இருந்து ஆந்தை கவனித்துக் கொண்டிருந்தது. ஆனாலும் மானை கொன்று தின்னும் ஆசை நரியின் மனதை விட்டு நீங்கவில்லை. உடனே நரி ஒரு திட்டத்தை தீட்டியது. புலியிடம் சென்று மானை பற்றி கூறியது. சிங்கத்தின் நட்பை முறித்து மானை தனியாக பிரித்து விட்டால் மானை நாம் சுலபமாக கொன்று தின்று விடலாம் என்று புலியிடம் நரி யோசனை கூறியது. இதையெல்லாம் ஆந்தை மரத்தின் மீதிருந்து கேட்டுக்கொண்டிருந்தது. நரி சிங்கம் அருகில் இல்லாத நேரம் பார்த்து மான்குட்டியை சந்தித்தது. சிங்கம் முன்னிடம் நட்பாக இருப்பது போல் நடிக்கின்றது. என்னதான் இருந்தாலும் சிங்கத்தின் குணத்தை மாற்ற முடியாது. நீ நன்றாக கொழுத்து வளர்ந்த பின் உன்னை கண்டிப்பாக சிங்கம் கொன்று தின்றுவிடும் என்று கூறி மானின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு நரி அங்கிருந்து சென்றது. மானும் செய்வதறியாது குழம்பி போய் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு வந்த சிங்கம் மான்குட்டி ஏதோ குழப்பத்தில் இருப்பதைக் கண்டு என்னவாயிற்று என்று கேட்டது. அந்த சமயத்தில் அங்கு வந்த ஆந்தை சிங்கத்தை பார்த்து நரியின் திட்டத்தை கூறியது. அருகில் இருந்து இதை கேட்ட மான்குட்டி குழப்பம் தீர்ந்து மிகவும் கவலை அடைந்தது. சிங்கமோ நரியின் திட்டம் தெரிந்து மிகுந்த கோபம் அடைந்தது. மறுநாள் புலியும் நரியும் சிங்கத்தின் இருப்பிடத்திற்கு சென்றது. நரி சற்று தூரத்திலேயே நின்று கொண்டது. புலி மட்டும் சிங்கத்தின் அருகில் சென்று நலம் விசாரித்துவிட்டு மானை பற்றிய பேச்சை தொடங்கியது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த காட்டின் ராஜா. உங்களை கண்டு அஞ்சி நடுங்கும் அற்பமான ஒரு மானை உங்களுடைய நண்பனாக வைத்திருந்தால் மற்ற மிருகங்கள் உங்களை எப்படி மதிக்கும்? அந்த மானின் நட்பை விடுத்து துரத்தி அடியுங்கள். இல்லையென்றால் அந்த மானை என்னிடம் விட்டு விடுங்கள். நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீங்கள் இந்த காட்டின் ராஜாவாக கம்பீரமாக நடை போடுங்கள் என்று புலி சொன்னதும் சிங்கம் கடும் கோபத்தோடு புலியை பார்த்து சீறியது. உங்களுடைய சதி திட்டம் என்ன என்பது எனக்கு தெரியும். உங்களால் என் நண்பன் மான்குட்டிக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் உங்களை நான் உயிருடன் விடமாட்டேன் என்று கூறி புலியையும் நரியையும் அடித்து விரட்டியது சிங்கம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சிதறி ஓடியது புலியும் நரியும். பிறகு சிங்கமும் மான்குட்டியும் ஆந்தையை பார்த்து நன்றி கூறி ஆந்தையையும் தங்களின் நண்பனாக சேர்த்து கொண்டு மூவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.